ஐயா நல்ல பையன் ஒண்ணும் பண்ண மாட்டான். எப்படி ஆத்தா விட்டு வந்தனோ அப்படியே தான் நான் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. சாவர வரைக்கும் என் கையை கூட மேல படாது. மூணாந்தாரமா ரெண்டாவது தாலி கட்ட போறேன். இல்ல நான் தான் கட்டுவேன். ஆம்பளை தாண்டி தாலி கட்டுவேன். நான் தான் கட்டுவேன். நான் தாண்டி கட்டினா மங்களம் மங்களம் ஒரு வாத்தியார் கூட உன்னை மதிக்க மாட்டாங்க. அந்த லட்சம் என்னடா வயிற்றுல பாப்பா மூடு ஏன் வயிற்றுல எங்க கொஞ்சம் ஒரு பெட்டி கொண்டு அழைச்சிட்டு வருது. ஒரு பேழையில வச்சிருக்கியா? பேழை பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டியில அந்த பேழையில குழந்தை சத்தம் கேக்குது. அந்த சூரிய ஒளி எப்படி இருக்கிறதோ ஆமா நீண்ட நாட்களாக நமக்கு குழந்தை தெரியாது. ஆண்டோ ஆண்டோ அம்மா பாபா தலை திரிக்குதியா? உன்னை பார்த்து திரிக்குது குழந்தை. திரிக்கலாம். அம்மா 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 அப்பா அப்பா பச்சை குழந்தை இப்படி பார்த்து அடிக்கிற உன பார்த்து தூக்கா வக்கு கிடையாது. குழந்தை அடிக்கிறது. இந்த பூரமா நதிக்கரையில் ஒரு பேழையிலே அழகான ஒரு ஆண் குழந்தை. காதோட பாத்தியா அழகான குண்டலங்கள். குண்டலம் மார்பள பாத்தியா கவசம். கவச குண்டலத்தோடு பிறந்திருக்கிறது. ஆனா குழந்தை இல்லாத நமக்கு இந்த குழந்தைய நாம் வளர்க்கலாம். இந்த பெட்டியில இருக்கக்கூடிய பொண்ணும் பொருளும் யாருக்கு சேர வேண்டிய? அரசாங்கத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும். திருதராட்ச மன்னர் இடத்துல சேர்க்கணும். ஆமா ஆமா. அதனால அதை இடம் குழந்தைய தாளாட்டலாம்.
ஆட்டலாமா வேணாம்? இன்று முதல் இந்த குழந்தைக்கு பேர் குழந்தை இல்லாத குறையை நமக்கு போக்கிருக்கான். சூரிய அம்சமாக சூரியன் எப்படி அழகாக பிரகாசிக்கின்றதோ அது போல குழந்தை பிரகாசிக்கிறது. கவச குண்டலத்தோடு பிறந்திருக்கிறது. கவச குண்டலத்தோடு பிறந்ததால் இக்குழந்தைக்கு கர்ணன் கர்ணன் என்று பெயர் வைத்து இந்த பூரமா நதிக்கரையில் கிடைத்த குழந்தையை நாம் பெற்ற மகளாக நினைத்து வளர்த்து வர வேண்டும்.